கருத்தால மோத தெரியாத திமுக காரன் இந்த மாதிரியான அராஜக வேலைகள்ல ஈடுபடுறான் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த குற்றச்சாட்டு போய் அப்படிங்கிற பட்சத்துல டிஃபமேஷன் கேஸ போட்டுட்டு வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி வீடு ஏறி போய் நீங்க அடிக்கும் போது இப்பதான் எல்லோருக்குமே நிஜமாவே டவுட் வருது. சாட்டை நிஜமாவே காசு வாங்கி இருப்பானா, ஏன் இவங்க இந்த மாதிரி அராஜகத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இப்பதான் நிஜமாவே எல்லாருக்குமே எழும்புது. ஏன்னா இப்ப நீங்க பண்ணிருக்கக்கூடிய வேலை அப்படி. நாங்க என் அக்கா தங்கச்சி எல்லோருமே நல்லா பார்த்துப்போம், என் அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் சீமான். அப்படி இருக்கும்போது அவரோட ஆதரவாளராக இருக்கிற நீ இன்னைக்கு வீடு பூந்து ஒரு லேடிஸை அடிச்சிருக்க அப்படின்னா நீ என்ன முன்னுதாரணத்தை காட்டுற உங்களோட கட்சி ஆட்களுக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இப்ப அராஜகத்துல ஈடுபடுறாங்க அதிகமான திமுக காரன் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க மாற்றம் அப்படின்னு நீங்க மட்டும் இப்ப எப்படி சொல்ல முடியும்? டிவிக்கே ஒரு மாற்று கட்சி இல்லைன்னு பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய அதே அராஜகத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா இப்ப நீங்க எந்த அளவுல எந்த வகையில மாற்றம் அப்படிங்கிறது இப்ப தெரியல. என்னவா அலிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்க அதை சட்ட ரீதியா மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிருக்கணுமே தவிர இந்த மாதிரி வீடேறி அதுவும் கத்தியோட போய் மர்டர் அட்டம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே கேவலமான விஷயமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய மரியாதையே நிறைய பேருக்கு விட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ராஜா பேரோன் அப்புறம் கூட வந்த அந்த பெண் சுனந்தா இவங்க மேல தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா எடுக்கப்படணும். யாரா இருந்தாலும் என்ன குற்றச்சாட்டு அவங்க மேல இருந்தாலும் லீகலா ஃபேஸ் பண்றதை விட்டு இந்த மாதிரி அராஜகத்துல இறங்கணும்னு ஆரம்பிச்சா இன்னைக்கு யாருமே உருப்படியா இருக்கவே முடியாது. அப்போ பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கவே இருக்காது. எவன் எதை பேச நாங்க வீடு பூந்து அடிப்போண்டா அப்படிங்கிற ஒரு போக்குக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே வந்துட்டாங்க அப்படின்னா யார் இங்க உயிரோட இருப்பா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நல்லதை கத்துக் கொடுக்க வேண்டிய நீங்களே அராஜகத்துல இறங்குனது எதிர்பாராத விஷயமா இருக்கு. இது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியினர் இந்த மாதிரி ஒரு அராஜகத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. இதை யாருமே எதிர்பார்க்கல. மேலும் இந்த ராஜா பேரோன் மேல எடுக்கப்படுற அந்த நடவடிக்கை படி இனிமே வேற யாருமே இந்த மாதிரி அராஜகத்துல இறங்கக்கூடாது. அதற்கேத்த தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படணும்.